விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முறையாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம லாஸ்ட் 2 months ஒவ்வொரு பிஸ்னஸ் ஓனர்ஸுக்குமே அந்த மாதத்தை 2ஆக பிரிச்சுக்கிட்டு எந்தெந்த தேதியில் என்ன பண்ணணும், அந்த தேதியில் முயற்சிகளை ஆரம்பித்தா வெற்றி கிடைக்கும், அல்லது பண வரவு வரும், அல்லது எந்த முயற்சியும் பண்ணவே கூடாது அப்படிங்கிற தேதிகள்லாம் ரொம்ப தெளிவாகவே சொல்லித்தரோம். உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. எல்லாருக்குமே அது ரிசல்ட்டும் கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மோரோவர் எல்லாருமே ஃபோன் கால் பண்ணுறீங்க, மெசேஜ் அனுப்புகிறீங்க. உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ஓவர்வெல்மிங்காக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இப்போ இந்த பதிவில் நம்ம ஏப்ரல் 15 30 வரைக்குமான காலகட்டத்தில் ஒவ்வொரு வியாபாரம் செய்பவர்களுக்கும் எப்படி இருக்க போகுது. இதில் வியாபாரம் செய்பவர்கள்ங்கும்போது அவங்கள நம்ம தேதியின் அடிப்படையில் பிரிக்கிறோம். இப்போ 1ஆம் தேதியில் இருக்கிறவங்களுக்கு, 1ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ஏப்ரல் 15 30 வரைக்கும். அதே போல் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்குன்னு இந்த தேதியின் அடிப்படையில் இந்த 15 நாட்கள் எப்படி இருக்குங்கிறத விலாவரியாக நம்ம சொல்ல போகிறோம். கவனமாக பகுதியை பார்த்து பயன்பெறுங்கள். இதில் குறிப்பாக ஒவ்வொரு வியாபார ஓனர்ஸுக்குமே இலவச பொது பலன்கள் அப்படிங்கிற பற்றின குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது. அது ஒவ்வொரு மாதமுமே நம்மளுடைய ஆடியன்ஸ் பார்த்து பயன்பெறாங்க. உங்களுக்குமே உங்கள் வியாபார பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டியனுக்கும் பொருந்திருக்கா இல்லையா, அப்படி பொருந்தலைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. கேட்டுட்டு என்னைய நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் வியாபார பெயர்லாம் அனுப்பலாம். அதை பற்றின விஷயங்கள்லாம் இந்த பகுதியின் இறுதியில் சொல்கிறேன். சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் 16 முதல் ஏப்ரல் 30, 2025 வரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். இதில் நம்ம ஒரு நாள் சேர்த்தே சொல்கிறேனே, ஏப்ரல் 15 நீங்கள் கூட வைத்து கொள்ளுங்கள். இதில் ஏப்ரல் 15 உங்களுக்கு வியாபார ரீதியாக ஒரு சில நேரங்களில் லாஸ்ட் மினிட் டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு உங்களை புஷ் பண்ணும். ஆனால் ஒரே ஒரு நாள் நீங்கள் தள்ளி போடுங்க. 16 உங்களுக்கு பணம் காசோடைய அந்த ஆர்டர் ஃபுல்ஃபில் ஆகும். ஏன்னா 16 ஏப்ரல் 2025 ஒரு பக்கம் பாசிட்டிவ் ரிசல்ட்டையும் தரும், இன்னொரு பக்கம் பண வரவையும் தரப்போகுது. அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு நாள் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய நாள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டைரெக்டாகவே சொல்லலாம். 25 ஏப்ரல் 2025. 25 ஏப்ரலுங்கிறது உங்களுக்கு வியாபார ரீதியாக மிகவும் உகந்த நாள், வெற்றிகளை தரக்கூடிய நாள். உங்களுக்கு பெரிய அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை எதிர்பார்க்கலாம். ஸோ எந்தெந்த நாள்லாம் நான் இதில் பாசிட்டிவாக இருக்குதுன்னு சொல்கிறேனோ அது பண வரவுக்கான நாளாகவும் இருக்கலாம், பிஸ்னஸ் ரீதியாக பேச்சுவார்த்தை செய்யக்கூடிய நாளாகவும் இருக்கலாம். இந்த நாளெல்லாம் மிக தேர்ந்தெடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ நான் தேதியை சொல்கிறேன்னா அந்த தேதியை உங்கள் ஃபோன்லேயே இம்மிடியேட்டாக நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அல்ல அலாரமாக வச்சுக்கோங்க. அந்த தேதியை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ப்ராப்பராக. அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை தரும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு சில தேதிகளில் எந்த விஷயமே செய்யாதீங்கன்னு நான் சொல்லுவேன். அந்த தேதியில் நீங்கள் அந்த விஷயத்தை செய்யும்போது, தொடும்பொழுது அது உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் ரிசல்ட்ஸே கொடுக்கும். அந்த தேதிகளில் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அணுகாமல் இருப்பதே நல்லது. அது போன்ற தேதி எதுனா 17 ஏப்ரல் 2025. இந்த தேதியில் நீங்கள் பண வரவை எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கையை விட்டு காசு போட்டு செலவு பண்ணுற மாதிரி ஆகும், லாஸை தான் கொடுக்கும். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு புது முயற்சி தொடங்குறீங்கன்னா அது ஆரம்பத்திலே உங்களுடைய உழைப்பை வாங்கி கொண்டு அதற்குரிய ரிசல்ட்டு கொடுக்குமான்னு கேட்டால் 1% கூட ரிசல்ட்டு கொடுக்காம உங்களை டோட்டலாக முடிச்சு விட்ரும். அதே போல் 26ஆம் தேதியுமே அதே மாதிரி தன்மை உடையதே. 26 ஏப்ரல் 2025 உங்களுக்கு உங்களுடைய உழைப்பை சுரண்டி கொண்டு ரிசல்ட் தராத ஒரு நாளாக அமைந்திடும். இந்த நாட்களை அறவே தவிர்த்துருங்க. அந்த தேதியில் எதுவுமே செய்யாதீங்க, இருக்கிறத காப்பாற்றிக்கிட்டால் போதுங்கிற மாதிரியான நாட்கள் அதெல்லாம். அதே போல் பிரயாணங்களால் அனுகூலங்கள் பெற்றுத்தரக்கூடிய நாள்னு ஒரு சில நாட்கள் இந்த மாதத்தில் காணப்படுது. அது எதுனா 19 ஏப்ரல் 2025. இந்த தேதியில்
நீங்கள் ஒரு இடத்துலேருந்து பிஸ்னஸ் ரீதியாக இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போய் ஒரு சில விஷயங்களை அச்சீவ் பண்ணக்கூடிய நாளாக அமையுது. அது வந்து நீங்கள் உங்களுடைய வியாபார ரீதியான ப்ரொப்போசல்ஸ்க்கான ஒரு ட்ராவல் டேட்டா வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் ரொம்ப பாசிட்டிவாகவே கிளிக் ஆகும். இப்போ தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நாட்கள்னு ஒரு சில நாட்கள் இருக்கும். அந்த தேதியில் நீங்கள் வழிபாட்டின் மூலமாக இப்போ உங்களுடைய பிஸ்னஸ் சிறக்கணுங்கிறதுக்காக ஒரு இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு போகிறதோ குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதோ அது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வைத்துக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா 25 ஏப்ரல் 2025 இந்த தேதி வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரக்கூடிய, அதாவது தெய்வ வழிபாட்டால் நல்ல ரிசல்ட் தரக்கூடிய நாளாக அமையுது. இந்த ஒரு நாள் வந்து பண வரவுக்கும் உகந்த நாளாக இருக்குது, நியூ டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது, தெய்வ அனுகூலத்திலையும் பெற்றுத்தரக்கூடிய நாளாக அமையுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது இந்த மாதத்தின் 2வது பகுதி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. அதில் நான் சொல்லியிருக்கிற தேதிகள்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்தந்த தேதிகளில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள்ங்கிறது கிடைக்கும். இதில் ஒரு விஷயம் நல்லா சொல்லியிருப்பேன், ஒரு சில தேதிகளை அறவே தவிர்த்துருங்க, எந்த முயற்சியும் பண்ணாதீங்கன்னு. அந்த தேதியை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை, உங்களுக்கு தான் ரொம்ப வந்து தேவையில்லாத அலைச்சலாகவும் எஃபோர்ட்டை ரொம்ப அதிகம் வாங்கிட்டு 1% கூட ரிசல்ட் கொடுக்குறது மாதிரி இல்லாமல் போயிடும். அதனால் அது நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பணம் வரவுக்கான நாட்கள்லையும் நீங்கள் பண வரவை எதிர்பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அந்த இலவச பொது பலன்களுக்கான குறிப்புகளை சொல்லிடுறேன். இப்போ ஒவ்வொருத்தருடைய பிஸ்னஸுமே நீங்கள் வந்து செய்துட்டு இருக்கும்போது ஒரு சில பிஸ்னஸ் நல்லா போகலாம், ஒரு சில பிஸ்னஸ் வந்து காரணமே இல்லாமல் வந்து ரொம்ப டல் அடிக்கலாம். பட் இது என்ன பண்ணணும், எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அதற்கு நம்ம அடிப்படையிலே செக் பண்ண வேண்டியது உங்களுடைய பிஸ்னஸ் நேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கா இல்லையா, உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய எண்ணிற்கும் பிஸ்னஸ் நன்றாக பொருந்திருக்கா. அல்லது ஒரு சில பேர் இப்போ தான் பிஸ்னஸே ஆரம்பிக்க போகிறதா இருப்பீங்க, பிஸ்னஸ் நேம் கூட நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்திருக்கலாம், பட் அது வந்து உங்களுக்கு லாபங்களை தருமா, இவ்வளோ முதலீடு போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோமே அது லாபங்களை தருமா அப்படின்னு கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் யோசிக்காதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு உங்கள் பிஸ்னஸ் நேமு, அப்புறம் உங்களுடைய அந்த பிஸ்னஸை ரன் பண்ணக்கூடிய உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, சப்போஸ் உங்கள் கூட யாராச்சும் பார்ட்னர் இணைந்து பண்ண போகிறாங்கன்னா அவங்க டேட் ஆஃப் பர்த்தையும் சேர்த்து அனுப்புங்க. உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் நேம் நல்லா இருக்கா இல்லையா, அப்படி நல்லா இல்லைன்னா என்ன செய்யணும், நல்லா இருந்துச்சுன்னா ஏன் நல்லா இருந்துச்சு, எல்லா தகவல்களையுமே நான் தெளிவாக சொல்கிறதா இருக்கேன். கீழே தெரிகிற வாட்ஸ்அப் பண்ணி இருக்குது, நான் கேட்ட டீட்டெயிலை அனுப்பி விடுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்களுக்கான குறிப்பு நான் 3 நாட்களுக்குள்ளார அனுப்பிச்சி வைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.